ஒரு மனிதனுக்கு பசி இருந்தா அவன் சாப்பாடு தேடுவான். ஒரு மனிதனுக்கு பணம் இல்லனா அவன் வேலை தேடுவான். ஆனா ஒரு மனிதனுக்கு மரியாதை இல்லனா அவன் என்ன செய்ய போகிறான் தெரியுமா? அவன் தன்னையே இழக்க தயங்க மாட்டான். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அங்க இருந்தான் கார்த்திக். அவனோட வாழ்க்கை மிக சாதாரணம். காலை எழுந்தவுடன் வேலைக்கு போவது, மாலை சோர்ந்து வீடு திரும்புவது, இதுதான் அவன் வாழ்க்கை. ஆனா அவனுக்கு ஒரு காயம் இருந்தது. அது உடம்புல இல்ல, மனசுல. அவன் எங்க போனாலும் இவனால என்ன ஆகும், இவன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அவன் காதுல விழுந்துகிட்டே இருந்தது. முதலில் அவன் அதை கவனிக்கல. பிறகு அது அவனை பாதிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதே வார்த்தைகள் அவனோட உள்ள ஒரு தீயை ஏற்றின. ஒரு நாள் இரவு அவன் தனியா உட்கார்ந்திருந்தான். அவன் தலையை தூக்கி வானத்தை பார்த்தான். அப்போ அவன் உள்ள ஒரு குரல் கேட்டது. எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு பெரிய வீடு வேண்டாம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வேண்டும், மரியாதை. அடுத்த நாள் காலையிலேயே அவன் ஒரு முடிவெடுத்தான். இந்த ஊர்ல இருந்தா எப்பவும் இதே மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் அவன் நகரத்துக்கு போக முடிவு பண்ணான். சென்னை. அவன் முதன்முறையாக அந்த நகரத்தை பார்த்தான். அங்க எல்லாம் வேகமா நடந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு அது ஒரு புதிய உலகம். பல நாட்கள் அவன் வேலை தேடினான். நேரம் போனது, பணம் குறைந்தது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஒரு பெரிய தொழிலதிபர் ராஜசேகர் கிட்ட. ராஜசேகர் ஒரு சாதாரண மனிதன் இல்ல. அவன் பிசினஸ்ல மட்டும் ஸ்ட்ராங் இல்ல, மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன்ல இன்னும் டேஞ்சரஸ். முதல் நாள் கார்த்திக் அமைதியா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரிடனோ அதிகமா பேசல. அவன் கண்கள் மட்டும் அவனோட உள்ள எரியிற ஆசையை காட்டிக்கிட்டே இருந்தது. ராஜசேகர் அவனை கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த பையனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அது பணம் இல்ல, அது அதிகாரம் இல்ல, அது மரியாதை. அவன் சிரிச்சான். அடுத்த நாள் அனைத்து ஸ்டாஃப் முன்னாடியும் ராஜசேகர் திடீர்னு கார்த்திகேய பார்த்து சொன்னான், இந்த பையன் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, இவன் ஃபியூச்சர்ல பெரியவனாவான். அந்த ஒரு நிமிஷம் கார்த்திகோட உலகமே நின்ற மாதிரி இருந்தது. யாரும் அவனிடம் இதுவரை இப்படி சொல்லல. அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ள இருந்த தீயை இன்னும் பெருசா மாற்றுச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் ராஜசேகரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். சில நாட்கள் கழித்து ராஜசேகர் அவனுக்கு சிறிய பொறுப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த ஃபைலை நீ ஹேண்டில் பண்ணு, அந்த ஸ்டாஃப் கிட்ட நீ சொல்லு. மெல்ல மெல்ல அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது, நான் முக்கியமானவன். அவன் நடந்த விதம் மாறியது, அவன் பேசும் விதம் மாறியது. ஆனா அவனுக்கு தெரியல, இது எல்லாம் ஒரு விளையாட்டு. ஒரு நாள் ராஜசேகர் அவனை தனியா அழைத்தான். அவன் மேசை மேல ஒரு ஃபைல் வச்சான். இது ஒரு டீல், சின்ன விஷயம்தான், நீ சைன் பண்ணு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் அந்த ஃபைலை பார்த்தான். அவன் மனசு குழம்ப ஆரம்பிச்சது. ஏதோ சரியில்லைன்னு அவனுக்கு தோன்றியது. அவன் மெதுவா சொன்னான், சார், இது சரியா இருக்கும். ராஜசேகர் சிரிச்சான். அவன் அருகே வந்து மெதுவா சொன்னான், நீ பெரியவனாகணும்னு நினைக்கிறியா? கார்த்திக் உடனே, ஆமா சார். அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும், இல்லனா நீ எப்பவும் அந்த சேம் சாதாரண மனிதன் தான். அந்த ஒரு வரி அவன் மனசுல நேரா அடிச்சது. அவன் கண்கள் மாறின. அவன் ஈகோ பேச ஆரம்பிச்சது. நான் சாதாரணவன் இல்லை. அவன் பென் எடுத்தான். அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டான். அந்த ஒரு சைன் அவனோட வாழ்க்கையை மாற்ற செய்தது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை வேகமா உயர ஆரம்பிச்சது. பணம், அதிகாரம், மக்கள் அவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் உள்ள ஏதோ மாற ஆரம்பிச்சது. அவன் செய்யும் வேலைகள் மாறின. சில டீல்ஸ் சட்டத்திற்கு வெளியே, சில பணம் பிளாக், சில நேரங்களில் மக்களை த்ரெட்டன் பண்ண வேண்டிய நிலை. அவன் ஒவ்வொரு நாளும் அவனோட மனசை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான், இது எல்லாம் நார்மல் தான். ஆனா ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்தான். அவன் முகம் வேற மாதிரி இருந்தது. அவன் கண்கள் பழைய கார்த்திக் இல்ல. அந்த நேரம் அவன் உள்ள ஒரு கேள்வி வந்தது, நான் இங்க எப்படி வந்தேன்? அவனுக்கு ஞாபகம் வந்தது, அந்த முதல் நாள், அந்த ஒரு வார்த்தை, நீ பெரியவனாகுவாய். அவனுக்கு புரிஞ்சது. அவன் ராஜசேகர் கிட்ட போனான். சார், நான் இதிலிருந்து வெளியே வரணும் சார். ராஜசேகர் அமைதியா அவனை பார்த்தான். அவன் சிரிச்சான். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல கார்த்திக், நீயே வந்த, நீயே சைன் பண்ண. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உன்னோட ஆசையை மட்டும் யூஸ் பண்ண. அந்த வார்த்தை கார்த்திகோட மனசை உடைச்சது. அவனுக்கு புரிஞ்சது, என்னை யாரும் ஏமாத்தல, என்னோட பலவீனம்தான் என்னை இங்க கொண்டு வந்தது. அவன் மெதுவா உட்கார்ந்தான். அவன் கண்ணீர் வந்தது. அவன் நினைச்சான், எனக்கு மரியாதை வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இப்போ என்னோட மரியாதையை நான் இழந்துட்டேன். அந்த நாள் அவன் ஒரு பெரிய உண்மை கத்துக்கிட்டான். ஒரு மனிதன் வெளியே ஸ்ட்ராங்கா இருக்கலாம்,
ஆனா அவன் உள்ள இருக்கும் ஒரு சிறிய பலவீனம் அவனை முழுசா உடைக்க முடியும். உனக்கு என்ன வேணும்னு கவனமாயிரு. அதுதான் உன்னோட பலவீனமாகும். அது யாராவது கிட்ட தெரிஞ்சா நீயே உன்னை காப்பாத்த முடியாது. ஒருவரை வெல்ல வேண்டுமா? அவரோட பலத்தை அட்டாக் பண்ணாத, அவரோட பலவீனத்தை கண்டுபிடி. நீங்க இந்த விஸ்டமை விருந்தினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.